வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மருத்துவ சந்தையில் அதிகமான வியாபாரமாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள். அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. அது என்ன தொற்றா நோய்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்டியோபோரோசிஸ், நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் தான் நான் கம்யூனிகபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள் வரிசையில் வகைப்படுத்தி அது இன்றைக்கி ஒரு பெரிய வியாபாரமாக நடந்துகிட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். இதில் குறிப்பாக இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது, யாரை பார்த்தாலும் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, நான் மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்கவே மருந்து எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குடைய பக்க விளைவுகள் அந்த மாதிரி நிறைய. அப்போ பல பேர் என்னிட கேட்குறது, ஐயா அந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு நம்ம அனுபவ முறையில் ஏதாவது நீங்கள் மருந்து வச்சுருக்கீங்களா, என்ன செய்கிறீங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே வைத்திய நிலையத்தில் நாம் நீண்ட நாட்களாகவே ஒரு முறையை பயன்படுத்துகிறோம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவைப்படுறவங்க நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் ஏலக்காயினுடைய அரிசி மட்டும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு 10 கிராம், சீரகம் ஒரு 10 கிராம், நன்னாரி வேர் ஒரு 10 கிராம், வெள்ளை துளசி ஒரு 10 கிராம், சுத்தமான சந்தனம் ஒரு 10 கிராம். இது ஒன்றொன்றையும் தனித்தனியாக அரைச்சி பவுட்ரு பண்ணி நைஸாக ஒரு துணியில் சலித்து எடுத்துக்கணும். நான் மேலே சொன்ன அளவுப்படி எல்லாத்தையும் ஒன்று கலந்து வச்சு ஒரு காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி ஒரு வாரம் மூடி வச்சுடுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, காலையில் ஒரு 2 கிராம், இரவு ஒரு 2 கிராம், உணவுக்கு பின்பு நீங்கள் தண்ணியில் வெந்நீரில் சாப்பிட்டு வர்றப்போ ஒரு மாதத்துலேயே ஒரு அற்புதமான பலன் கிடைக்கிறத பார்க்க முடியும். இந்த மருந்து எடுக்கிறப்ப என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் பற்றின பயம் முதல்ல போயிடும். இந்த நோயினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் இந்த பயத்தினால் ஒன்றா வரும், அதெல்லாம் இருக்காது. மனம் அமைதியாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும், உடல் இயல்பு நிலையில் இருக்கிறத உங்களால் உணர முடியும். இது எவ்வளோ நாள் வேணாலும் நாம் சாப்பிடலாம், எந்த விதமான பக்க விளைவுகளும் இது வரைக்கும் ஏற்பட்டதாக இல்லை. இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கிறதோ அதை அவங்க இந்த மருந்தை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு